ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசனத்தையும் ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனத்தையும் நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். முதலாவது ஏசாயா 46:11 சேர்ந்து படிக்கலாமா? அதை ஓகே, கடைசி ரெண்டு லைன் மட்டும் படிக்கலாமா? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். ரோமரின் புத்தகம் 4 அதிகாரம் 21வது வசனம். ரோமரின் புத்தகம் 4 அதிகாரம் 21வது வசனம் சேர்ந்து படிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த கால நேரத்தில் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். இது மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் இல்லை. மனுஷன் சில வேளை சில வார்த்தையை சொல்லுவார், அதை சொல்லிட்டு அவங்க மறந்துடுவாங்க. கரெக்டு தானே? அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, அம்மா நான் இதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, இதை சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் டயர்டாகிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க நீ இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன, நீ செஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் அவங்க அப்பா உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லுவார், ஆனால் அவங்க அப்பா மறந்துடுவார். ஆனால் எதை மறந்து, ஆனால் அதை மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க. ஏன்னா மனுஷனுடைய இயல்பது அடிக்கடி நம்ம மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஒன்று சொன்னால் அதை செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் சொல்லியும், அடுத்த வார்த்தை, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நமக்கு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். நான் 1ஆம் தேதி பேசும் பொழுது நான் 3 நபர்களை வைத்து நான் உங்களோட பேச, எப்படி ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்னார், அதை சொன்னதை எப்படி நிறைவேற்றினார்னு நான் 1ஆம் தேதி காலையில் நான் உங்களோட பேசினேன். அப்போ நான் சொன்னேன் 5 பேர் நான் பேசுகிறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்புறம் எத்தனை தான் சொன்னேன்? 3 தான் நான் பேசி முடித்தேன். இன்னும் 2 பாக்கி இருக்குது. அன்றைக்கி அவ்வளோதான் நேரம் கிடச்சிச்சு. அப்புறம் உட்காந்து தேவ சமூகத்தில் விழுந்த பொழுது தான் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆகவே தான் உங்களோடு நான் பேசும்படி வேதத்தை சொல்லப்படுகிறது, விசுவாசத்தில் நாம் வாழணும். வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது ஆண்டவர் மாத்திரமே. சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது ஆண்டவர் மாத்திரமே. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அது மிகவும் பலனாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது வேதத்தில் எனக்கு தெரிந்த நபர்ல ஒரு நபர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார் சொல்லப்படுகிறதுல ஒரு நபர். அவருடைய வார்த்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனத்தில், இன்னொரு முறை படிக்கலாமா? ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனத்தில் மேல ஸ்கிரீனை பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில சபை விசுவாசிகள் விசுவாசம் நமக்கு ஒரு 5 காரியங்கள், விசுவாசத்தை குறித்து ஒரு 5 காரியங்கள். இது உங்க மனதில் எழுதிக்கங்க, உங்க வாழ்க்கையில எழுதிக்கங்க. நீங்க தூக்கத்தில் கேட்டா கூட உங்களை எழுப்பணும். முதலாவது எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசமே நமக்கு அடையாளம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசமே நமக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். எப்படி இருக்கு? முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? நற்சாட்சி. கட்டட பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது மேல எழுதிப்பா, விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய கனி, பரிசுத்த ஆவியினுடைய வரமாக இருக்கிறது. 9 வரங்களிலே 9 கனிகளிலே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி என்பது ஒரு கனியாக இருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அடுத்த வார்த்தை எழுதியிருக்கிறது விசுவாசம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தாவியானவருடைய வரங்கள் எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே வேறு சொல்கிறது விசுவாசம் வருகிறது. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கல் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம்
அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. அங்க பாருங்க, விசுவாசம் என்பது அது ஒரு கேடகம். அம்பு இல்லை, அம்பு வந்து தாக்கும், அதனால அது கேடகம் இல்லை. அப்படி இல்லை. பைபிளில் போட்டிருக்கு அக்கினி அஸ்திரங்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோரா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எல்லா வேலை சார்ந்த இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், நீங்க பிழைக்காதபடி, நீங்க உங்க வாழ்க்கை போகும்படியாய் பிசாசு வைக்கிற சில அக்னி அஸ்திரங்கள் இருக்கு. அதை மேற்கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்கிற, சத்தமா சொல்லுங்க. போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? உடனே பின்னாடி தள்ளு, ஏடு 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 ஏடு, இடம் கொடாதீர்கள். அதில் ஒரு வார்த்தை பேசினேன், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, பாஸ்டர் அது எப்படி பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், தேவ சமூகத்தில் அதிகமாக தங்குகிறேன், எப்படி பிசாசு உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி பிசாசு வருவான்? இடம் கொடாதீர்கள் சொல்றீங்களே, எப்படி உள்ளுக்குலாம் வருவான்? என் வீடு நல்லா தான் இருக்கு, ஆனால் நீங்க சொன்னீங்க பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு சொல்லி, அது எப்படி உள்ளுக்குள்ள வருவான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீ என்னைக்கு பாவம் செய்யறியோ அந்த பாவம் தான் பிசாசு உள்ள வருவதற்கு ஒரு 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 திறவுகோலா இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? sin is the license for Satan to enter your life. sin is the license for Satan to enter your life. சும்மா சாதாரணமாக எடுத்துடாதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் போன வாரம் எந்த சர்வீஸ் சொன்ன ஞாபகம் இல்லை, வீட்டில் சின்ன பாவம் தான் வந்திருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படி சொல்லுவீங்களா? சின்ன பாம்பை பெரிய பாம்போ அடிச்சு துரத்தணும், அடிச்சு துரத்தணும். விசுவாசம் என்கிற, சத்தமா சொல்லுங்க, பிசாசு எந்த வழியில வருவான்னு தெரியாது, அக்னி அஸ்திரங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இப்போ ஒரு பெற்றோர் அங்க பாருங்களேன், ஒரு தகப்பன் இருக்கார், கீழே யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பெற்றோராய் நீங்களும் நானும் தான் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். எவ்வளவு எந்த அக்னி அஸ்திரத்தை அவன் பண்ணாலும் சரி, நீ இடம் கொடுக்காத, பிடிச்சு கொண்டு நில்லு. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான்காவது, விசுவாசம் என்பது ஒரு ஆயுதம். ஐந்தாவது, விசுவாசம் அதை ஆரம்பம் இயேசுதான், அதனுடைய முடிவும் இயேசுதான். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தின் ஆரம்பமும் யாருதான், அதனுடைய முடிவும் யாருதான்? இயேசுதான். வேதம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நோக்கி? இயேசுவையே நோக்கி. சத்தமா சொல்லுங்க. யாரை நோக்கி? உன் கையில் இருக்கிற பணத்தை நோக்கி அல்ல, இயேசுவையே நோக்கி ஓடுங்கள். இப்படி விசுவாசத்துல ஒரு மனுஷன் வல்லவனா இருந்தானா அவனுடைய பேர் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நேரா சொன்ன 7 காரியங்கள், தேவன் சொன்ன 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை தொடர்ச்சி அடுத்த வாரம் நான் உங்களோட பேசுகிறேன். மேலே ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு சொல்லுவாங்க. மேலே அதை எழுதுவா மேலே போட்டிருப்பாங்க, இதை எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் வல்லவனானான். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் யார் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? ஆபிரகாம். விசுவாசத்திலே அவன் வல்லவனா இருந்தான். ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் இந்த உலகத்தை வாழுகிறோன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய காரணமே விசுவாசம் தான். ஓகேவா? அதனுடைய காரணமே விசுவாசம் தான். முதலாவது 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரி, ஒரு நிமிஷம். இப்போ இந்த வசனத்துல ஒன்று நீங்க பார்க்க போறீங்க. உன், நீ அப்படின்னு சொல்றது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் பேரை போலாமா? இன்னொரு முறை போலாமா? ஃபர்ஸ்ட் வசனத்தை போடுப்பா.
கடைசி லைன் படிங்க பார்க்கலாம். ஆபிரகாமே, கர்த்தர் நீ ஆபிரகாமை உன் நோக்கி, தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அடுத்த வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அடுத்த வார்த்தை, அடுத்தது அப்புறம் தான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அடுத்தது உன்னை ஆசீர்வதித்து, அடுத்தது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், அப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், அடுத்தது உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வாக்குத்தத்தம்? இன்னொரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் 5வது மாதத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை அப்பாவுடைய போர்வையில் அப்பாவுடைய இனிஷியல் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல உங்க தாயார் பெற்றெடுத்திருக்கலாம். நீ ஒரு இடத்துல நீ படிக்கலாம், ஒரு இடத்துல வேலை செய்யல. ஆனா அந்த அங்கீகாரம் உன்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரம் அங்கீகாரம் கிடையாது. உன் அங்கீகாரம் எது தெரியுமா? தேவன் தான் உன்னுடைய அங்கீகாரம். யார் உன் அங்கீகாரம்? ஆண்டவர் தான் உனக்கு அடையாளமா இருக்கிறார். உன் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், எவ்வளவு கடினமான பாதைகள், போராட்டமான பாதைகள் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தான் நம்முடைய மேன்மை. அதுதான் கர்த்தருடைய மேன்மையாகவும் இருக்கிறது. வேதமே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உன்னை பிரமிக்கத்தக்க, நல்ல சதமா சொல்லுங்க பார்க்கலாம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். நீ இந்த உலகத்துல உன்னை போல ஒரு மனுஷன் முன்னாடி இருந்ததும் இல்ல, இனி பிறக்க போகிறதும் இல்ல, இப்ப இருக்கிறதும் கிடையாது. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதான் சொல்ல, எதை எதிர்பார்க்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர போறார்ல, வரும்பொழுது மனுஷங்கிட்ட எதை பார்ப்பாரு? 3 காரியம் பார்ப்பாரு. உண்மையும், சொல்லுங்க பார்க்கலாம். நீ உண்மையா இருக்கிறியா பாஸ்டர்? நேற்று உண்மையா இருந்தேன், இன்னைக்கு ஒரு உண்மையா இல்லை பாஸ்டர். இல்லை, கடைசி வரைக்கும் நீ உண்மை உள்ளவனா இருக்கணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே இருக்கு. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, நீ பரலோகத்துக்கு நீ போனாலே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நீ பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருக்கணும். அவங்க அப்படி இல்லை, அதனால நான் இப்படி தான் இருப்பேன். மனுஷனை பார்த்து நீ தப்பு செய்யாத. அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன், இல்லை, பரிசுத்தமாய் வாழ். 3வது ஒன்று இருக்கு, லூக்கா 18:8 வசனத்தில், ஆண்டவர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது ஒரு காரியத்தை அவர் பார்ப்பாராம். என்ன பார்ப்பாராம்? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. 3வது ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாதான் பரலோகத்துக்கே நம்ம போவோம். சும்மா கை தட்டிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடிட்டு இங்கேருந்து வெளியே போனோன்னா ஆள் எஸ்கேப் ஆகிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் விசுவாசத்தோட நம்ம வாழ்மடியாக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவரே சொன்ன வார்த்தை 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 2வது ஒரு வார்த்தை உண்டு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். 2வது ஒரு வார்த்தை நல்லா கேட்டுங்க. 2வது வார்த்தை உலகளாவிய ஒரு வாக்குத்தத்தம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு பெரிய, அது குளோபல். இங்கிலீஷில் சொல்லணும்னா வச்சுங்களேன், இட்ஸ் அ குளோபல் ப்ராமிஸ். குளோபல்னா உலகளாவிய. அன்னைக்கே ஒரு 75 வயசுல ஒரு மனுஷன் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னதுன்னா, நான் உன்னை உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துக்கே. எனக்கு நான் படித்த பொழுது ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக தொட்டது. என்ன தெரியுமா? ஆண்டவர் உலகத்துக்கே இவனை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சாராம். என்ன செஞ்சாராம்? ஆபிரகாமே, உன் தேசத்தையும், அடுத்தது உன்
இனத்தை படிங்க, போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் அப்புறம் உன் தகப்பன் வீட்டையும். அடுத்த வார்த்தை என்னது? நான் உனக்கு காண்பிக்கும். இல்ல இல்ல அந்த வசனத்தை கரெக்டா வேறமா படிங்க பார்க்கலாம். விட்டு என்னது? விட்டு புறப்பட்டு. என்ன விட்டுனா என்னது? பைபிளில் போட்டிருக்கு, பேதுரு எதை விட்டானா? இயேசுவை பின்தொடர்றதுக்கு முன்னாடி எதை விட்டானா சொல்லுங்க? மீன் பிடிக்கிற அப்படியே அப்படி இருக்கு வலையையும் அவன் தகப்பனுடைய படகையும் அவன் விட்டு யாரை பின்தொடர்ந்து போனா சொல்லுங்க? யாரை பின்தொடர்ந்து போனா? இயேசு பின்தொடர்ந்து போனானா? எலிசா எலியாவை பின்தொடர எதை விட்டுட்டு போனானா? அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர், 12வது ஏரை அவன் உழுந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு எலியா வராரு, சால்வையை போடுறாரு. போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த ஏரை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதை எரிச்சிட்டு யார் பின்னாடி வரான் தெரியுமா? யார் பின்னாடி? எலிசா பின்னாடி வர்றான். எனக்கு அதிகமாக தொட்ட ஒரு வார்த்தை உண்டு. மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து, அப்படின்னா என்னது? உடனே அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒரு பட்டம் இருக்கு, யார் தெரியுமில்ல? ஏய் நான் யார் தெரியுமா? ராஜா வீட்டில் இருக்கிறவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நேரம் வந்து தான் அந்த ஒரு பெயரை கூட என்ன பண்ணானா அவன் விட்டான். பவுல் சொல்லுகிறார், கமாலியின் பாதத்தில் நான் படித்தவன், ஆனால் எனக்கு லாபமானவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு லாபமானது அத்தனையும் என்ன பண்ண நான் விட்டுட்டு வர்றேன். ஏன் சொல்லுகிறேன்? சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு சில வழிகளிலே கர்த்தர் உன்னை கொண்டு சொல்வார். சில கடினமான வழிகள் இருக்கலாம், சில வேதனையுள்ள வழிகள் இருக்கலாம், சில பாடுகளுள்ள வழிகள் இருக்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், அந்த வாதல் உன்னை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த பாதையில் கர்த்தர் நடத்த மாட்டார். ஒரு பூமிக்கு நான் அதிகமாக சொல்கிறது, எல்லா பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், எல்லா பெற்றோருக்காக சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் இது உங்கள் வீட்டுக்குள்ளே மாத்திரம் இல்லை, இந்த பட்டணத்தில் மாத்திரம் இல்லை, இது கர்த்தர் பெருக செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், இரண்டாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க. என்ன வாக்குத்தத்தம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலகளாவிய ஆசீர்வாதம், உலகளாவிய வாக்குத்தத்தம். மூன்றாவது 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 15. நான் சொல்லுகிறது, இது எல்லாமே கர்த்தர் சொன்னார். யார் சொன்னது? ஆண்டவர். யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்ன 7 வாக்குத்தத்தங்கள். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். மூன்றாவது படிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மூன்றாவது பாதுகாப்பின் வாக்குத்தத்தம். எழுதிங்க பார்க்கலாம். என்ன வாக்குத்தத்தம்? பாதுகாப்பின் வாக்குத்தத்தம். அந்த வார்த்தையை வசனத்தை படிக்கிறீங்களா? எப்படி ஆரம்பிக்குது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. என்னது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? நான் சொல்கிறத வார்த்தையை மட்டும் எடுத்துங்க. 3 காரியம் மட்டும் கடற்கரை எழுதிங்க. முந்தின அதிகாரத்தில் 14 அதிகாரத்தில் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒன்று நடந்ததான். 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எழுதியிருக்கோம். ஒரு யுத்தம். அந்த வசனத்தை சோதோமின் ராஜாவாகிய, கடைசி வார்த்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். சேவோர் என்னும் சேமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடு யுத்தம் பண்ணினார்கள். முதலாவது ஒரு யுத்தம் இருந்துச்சாம். என்ன இருந்துச்சு? ஒரு யுத்தம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் யுத்தம் இருக்கோ தெரியல. பாஸ்டர்,
நீங்களும் நானும் போடுற யுத்தம் வந்து கத்தியில் இல்லை, எங்கே மனசுலையும் வாயிலையும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் யுத்தமாகவே இருக்குது. நீ கவலைப்படாது. இன்னைக்கு 15 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டு இவைகள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை யுத்தங்கள், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம். 2வது அதே 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு இருக்கா. கடைசி வார்த்தை படிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் என்னது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காரியத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஒரு கேள்வி உண்டு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் எடுத்த ரொம்பவே பிடிச்சமான காரியத்தை சில நபர்கள் எடுப்பாங்க. சில நபர்கள் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமானவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில வேளையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு கர்த்தரே சில காரியம் எடுத்திருக்கலாம். இது ஒரு பாதை. இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையில் சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் என்னது எடுக்கப்பட்டது. 3வது அதே 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சிறை பிடிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கா. சிறையாக்கி கொண்டு தன் சகோதரன் என்னது சிறையாக கொண்டு போகப்பட்டது. இவைகளுக்கு பின்புன்னு சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் இருந்தது. அவன் வாழ்க்கை சில காரியம் கையிலேருந்து போனது. 3வது அவன் வாழ்க்கை சிறைப்பட்டு போனது. அதே 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் அங்கே போட்டிருக்கோம். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என்ன இருக்கிறேன்? பிள்ளை இல்லாமல் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாமே நான் எது இல்லாமல் இருக்கிறேன்? பிள்ளை இல்லாமல். சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் காணாமல் போய்விட்டுச்சு, எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, கவலைப்படாத. சில காரியம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து காணாமல் போகலாம், கையிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படலாம். சிறையான சூழ்நிலைகள் இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இவைகளுக்கு சொல்லுங்க, இவைகளுக்கு பின்பு சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை போய் எழுதியிருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே முதலாவது நீ பயப்படாதே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமே நீ பயப்படாதே. நேரம் முடிந்துடுது. நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். சரியா? தொடர்ச்சி அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். ஆபிரகாமே சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. நான் 5வது மாதத்தில் சொல்கிறேன். சில காரியம் கைவிட்டு போயிடுச்சுல்ல, பயப்படாத. போனது போட்டோம். மூசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள், பட்சித்த காரியங்கள் இல்லை, பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு மீண்டும் நான் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஒருவர் உண்டு. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தத்தை நீ பார்த்துருக்கலாம். உன் கையிலிருந்து சில காரியம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் மறந்துடாத, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், அடுத்தது மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாத. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் உனக்கு என்னென்னலாம் கர்த்தர் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், அதை எதெல்லாம் கர்த்தர் திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிக்கிற ஒரு நேரத்திற்குள்ளே வந்துவிட்டோம்.